ஹாய் வணக்கங்க. வரலட்சுமி பூஜைக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு பாருங்கள். மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி ஒரு குட்டி மகாலட்சுமி, 6 வளையல், ப்ளவுஸு, அது ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் மட்டும் கிஃப்டாக கொடுத்தோங்க. அதை போட்டுக்கிறதுக்கு ஒரு பேகு, தாலி கயிறு, அப்புறமா பூவு, வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சு ஒரு இதில் நாங்கள் கொடுத்தோங்க. போன வருஷம் எங்களால் இவ்வளோ நல்லா செய்ய முடியல. இந்த வருஷம் எங்களால் கொஞ்சம் நல்லா செய்ய முடிஞ்சது. கோவில் அங்கே பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குதுங்க. அந்த கோவிலில் தான் நாங்கள் இதெல்லாமே செஞ்சோம். நான் எப்பயுமே வரலட்சுமி நோன்பு வரத்துக்கு முன்னாடியே வீட்லேயும் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமெல்லாம் நான் ஒவ்வொரு சுமங்கலிங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சுமங்கலிக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுப்பேங்க நான். அந்த மாதிரி தான் இந்த வாட்டியும் எல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். பார்த்திங்களா அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்கன்னுட்டு. இந்த வருஷம் தாங்க இந்த நகையெல்லாம் வாங்கினோம் நாங்கள். இந்த அம்மனுக்கு இவங்க பேர் ஆனால் நாகாத்தம்மனுங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம், வரலட்சுமி நோம்புக்கு ஒரு 10-15 பொம்பளைங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து இவங்கள வரலட்சுமி கோவிலில் வரலட்சுமின்னு சொல்லிவிட்டு இங்கே அந்த பூஜை இங்கே முடிச்சுக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு வீட்டில் செய்கிற வழக்கம் இல்லைங்க. ஆனால் செய்யணுன்னு எங்களுக்கு ரொம்ப ஆசை. அதனால் நான் கொஞ்சம் கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். சென்னையிலேருந்து வாங்கிட்டு எல்லாருக்குமே அங்கேருந்து ஒரு 20-21 லேடிஸ் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு ஹாப்பியாக நோன்பு ரொம்ப நல்லா முடிஞ்சதுங்க. ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அங்கே ஒரு பெரியம்மா இப்போ ஒரு வயசானவங்க வந்திருந்தாங்க. சூப்பராக லலிதா சஹஸ்ரநாமமெல்லாம் சொன்னாங்க. ஆனால் நாங்கள் பிரசாதமாக புளி சாப்பாடு செய்யலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எங்களால் கடைசி நிமிஷத்தில் அது செய்ய முடியல. ஆனால் லலிதா சஹஸ்ரநாமம் சொல்லும்போது பாயாசம் இல்லைன்னா சக்கரை பொங்கல் இல்லைன்னா லெமன் ரைஸ் தான் செய்யணும்னு சொல்லிட்டு நைட்டு 10 மணிக்கு தாங்க சொன்னாங்க. நைட்டு 10 மணிக்கு சொன்னதுனால காலையில் ஏந்திரிச்சு சக்கரை பொங்கலும் பால் பாயாசமும் செஞ்சு பிரசாதத்துக்கு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே மார்னிங் டிஃபன் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே நல்லா சாப்பிட்டோம். அம்மனை நல்லபடியாக என்ன சொல்கிறது கும்பிட்டோம். எங்கள் பக்கம் கும்பிட்டோன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. அவங்களுக்கு அவ்வளோ நகை போட்டு அலங்காரம் பண்ணி இதெல்லாம் பார்க்குறப்ப உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எப்படி சொல்கிறது, ஜாலியாக சாப்பிட்டுட்டு கோவில்லையே ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. அதுக்கப்புறமா ஏந்திரிச்சு அவங்க வீட்டை பார்த்து எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏன்னா நிறையா வீட்டில் கூப்பிட்ருந்தாங்க இல்லைங்களா, எல்லாம் போகணும். நாங்கள் ஸ்டார்ட் பண்ணதே 10 மணிக்கு மேலே தான். அப்புறம் எல்லாம் முடிஞ்சிச்சு நல்லபடியாக. இந்த அம்மா தாங்க எல்லாமே செஞ்சது. ஒரு பெரியவங்க தான் எல்லாமே நின்று செஞ்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க அந்த பூஜை எல்லாத்தையுமே எப்படி பண்ணணும் பாட்டெல்லாம் பாடினாங்க. நாங்கள்லாம் பாடலைங்க, பாவம் சாமி இல்லையா, அதனால் பாடலை. அம்மன் ரொம்ப அலங்காரமாக சந்தோஷமாக ஜொலிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அந்த சாரிக்கும் அந்த நகைக்கும் தோடுக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த வருஷம் இந்த மாதிரி முடித்தோம். அடுத்த வருஷம் இதை விட நல்லா செய்யணுன்றது ரொம்ப ஆசை. பார்க்கலாம் அம்மா என்ன வழி விடுறாங்கன்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சோம். நீங்களும் பாருங்கள் அம்மனை எப்படி இருக்காங்க, ஏதாவது நல்லா செஞ்சுருக்குறோமா. அடுத்த வருஷம் பார்க்குறவங்க யார் வீட்டில் போக முடியலையோ செய்ய முடியலையோ கோயிலுக்கு போக முடியும், அவங்க எல்லாரும் அம்மனை பார்த்து வேண்டிக்கோங்க. எல்லாம் நல்லதே நடக்கும்.